இந்த நிதி எஸ்எஸ்ஏவுக்கு நிதி தரமாட்டேன், பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போடலனா அப்படின்ட்டு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அரசியலமைப்பு சட்டப்படியும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படியும் இது சரியான ஒரு பதிலா சார், அணுகுமுறையாது? நிச்சயமா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டமாகட்டும் எஸ்எஸ்ஏ திட்டமாகட்டும் இது எல்லாமே புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வரைவு பெறாத முதல்ல திட்டங்கள் சார். இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலே இந்த திட்டங்கள் இல்லை. இதற்கு முன்னால் இந்த திட்டங்கள் அத்தனையும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று இவர்கள் சொல்லி மாவட்டந்தோறும் அல்லது தாலுகா தோறும் ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்று இதை நிர்மாணித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இதற்கு முன்பாகவே எலைட் பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளை திறந்து மாவட்டந்தோறும் சிறந்த மாணவர்களையும் சிறந்த ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளிகளாக இங்கே தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நாகராஜன் சார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மும்மொழி கொள்கை வேண்டும், நீங்கள் 3 மொழிகளை கற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மாணவர்களுடைய பாடச்சுமைகளை குறைக்க வேண்டும், மாணவர்களுக்கு அதிகமான பாடச்சுமை இருக்கின்றது, அவர்களுக்கு செய்முறை அறிவையும் ஸ்கில்லையும் தான் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இருமொழி கொள்கையால் எந்தவித இங்கே சங்கடங்கள் வந்தது? மாணவர்கள் வளர்ச்சிக்கு இருமொழி கொள்கையால் எந்த விதமான கேடுகள் விளைந்தது? இருமொழி கொள்கை இருப்பதால் இந்த மாணவர்கள் எந்த விதத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள்? ஒரு தெலுங்கையோ மலையாளமோ கன்னடத்தையோ அல்லது குஜராத்தியையோ அல்லது உருதுவையோ கற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மை விளைய போகிறது என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார்களானால் மாணவ சமுதாயமே அதை மனமு கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அதை விடுத்துவிட்டு நாங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்ஏக்கு வழங்கக்கூடிய பணத்தை சமக்கிர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய பல்துறை முன்னேற்றங்கள் சார், அது ஒரு துறை முன்னேற்றம் அல்ல, கல்வி மட்டுமல்ல, மாணவர்கள் சார்ந்த பல்துறை முன்னேற்றங்களுக்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பல்துறை முன்னேற்றங்களுடைய பணத்தை நான் தரமாட்டேன் என்று அரசியல் செய்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. பிஎம் ஸ்ரீ பள்ளி என்பது விரும்பினால் நவோதயா பள்ளிகள் போல் வைத்துக் கொள்ளலாம் அல்லது நவோதயா பள்ளிகள் போல் வேண்டாம் என்று சொல்லிவிடுவதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. எல்லா விதமான பாடத்திட்டங்களையும் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நமது அரசியலமைப்பு சட்டம் பன்முகத்தன்மை கொண்டது, பன்முகத்தன்மையை ஆதரிப்பதாகத்தான் இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலைமை கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் கிட்டத்தட்ட இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 கோடி பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1200 பள்ளிகள் இன்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே இருக்கிறது. அதே போல ஒரு 1500 பள்ளிகள் இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்திலே இருக்கிறது. அத்துணை பாடத்திட்டங்களிலும் தமிழ் மொழியையும் கற்க வேண்டும். நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய 3வது மொழி எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு அயல்நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர நீங்கள் இந்த மொழியை தான் படிக்க வேண்டும் என்பது இல்லை. நவோதயா பள்ளிகள் எதற்காக இங்கே வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், மீண்டும் அந்த மும்மொழி கொள்கை அந்த நவோதயா பள்ளிகளிலே திணிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இங்கே வேண்டாம் என்று சொன்னார்கள். தாய்மொழியும் ஆங்கிலமும் இருக்கிறதும் நவோதயா பள்ளிகளை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னால் யாரும் வேண்டாம் என்றே சொல்ல போவதில்லை. ஏனென்றால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வியிலும் சரி அடிப்படை கல்வியிலும் சரி இவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக பள்ளி நடத்தி வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களை விட பன்மடங்கு அதிகமாக இங்கே நாங்கள் மாணவர்களுக்கான கல்வியை அளித்துக் கொண்டிருக்கிறோம். அது தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் அல்லது அரசு பள்ளிகளாக இருக்கட்டும். நமது மாநிலத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு போல இங்கே வேறு எந்த இடத்திலும் அரசு பள்ளி கட்டமைப்பு போல வேற எந்த மாநிலத்திலும் நமக்கு கிடையாது. இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழகம் உலகளாவிய மருத்துவத்துறை கட்டமைப்பிலே முதலிடம் வகிக்கின்றது. இது நீட் தேர்வை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று காரணம் இருக்கட்டும், அதெல்லாம் அரசியல் காரணங்கள். அரசியல் காரணங்களுக்காக ஒருவர் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஒருவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக மாணவர்கள் நலன் கருதி மாணவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் என்ற பெயரிலே சுமைகளை அதிகரித்துக் கொண்டு போகாமல் விரும்புகின்ற மாணவர்கள் விரும்புகின்ற மொழியை கற்றுக்கொள்ளலாம், அதில் தடையதும் இல்லை.
மொழிக்கான பல்கலைக்கழகமே இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் போய் எந்த மொழியை வேண்டுமானாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே 1வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு நீ 3 மொழிதான் கற்க வேண்டும் என்று எந்த விதத்தில் அந்த மாணவர்களை நாம் கட்டாயப்படுத்த முடியும்? இருமொழி கற்றுக் கொடுப்பதே சிரமமாக இருக்கின்ற பொழுது 3வது மொழியையும் நீங்கள் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? இதற்காக உங்களுக்கு பணம் தரமாட்டேன், நான் மறுக்கிறேன் என்று சொல்வதல்ல. நீங்கள் கையெழுத்திட்டால் தான் தருவேன் என்று சொல்வது மறைமுகமாக ஒரு மாநில அரசை மிரட்டுவதிலிருந்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மிரட்டுவதன் மூலமாக இவர்கள் மக்களையே மிரட்டுகிறார்கள், தமிழக குழந்தைகளை மிரட்டுகிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர இதை சாதாரண நிலைப்பாடாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் இருமொழி கொள்கையின் வாயிலாக என்னவெல்லாம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலிட சொல்லுங்கள். இருமொழி கொள்கையின் மூலமாக என்னென்ன வளர்ச்சி இருக்கிறது என்பதை தமிழக அரசு பட்டியலிட்டுக் கொண்டு இருக்கிறது. ஓகே சார், ஓகே பேசலாம்.